இந்த 12 மாசத்துல அக்டோபர் மாசத்துல மட்டும் அதுவும் 2 நாள் மட்டும் கரெக்டா இந்த கிளாஸ் இந்த விண்டோ வழியா வெளிச்சம் இந்த லேம்ப்ல பட்டு இப்படி வீடு ஃபுல்லும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்ற நாட்கள் எல்லாமே சன்னோட டைரக்ஷன் கொஞ்சம் விலகி விலகி வரும். அப்ப இந்த கிளாஸுக்கு நேரா அந்த வெளிச்சம் வந்த மாதிரி இருக்காது. கரெக்டா அந்த லேம்ப்லயும் படாது. இது நான் பார்த்து ரசிச்ச ஒரு விஷயம். மெமரியா ஸ்டோர் பண்ணணுங்கிறதுக்காக ஷூட் பண்ணேன். உங்க கூடயும் ஷேர் பண்ணா இன்னும் நல்லா இருக்குங்கிறதுக்காக உங்க கூடயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா வீட்லயே இருக்கிறதுனாலயோ என்னமோ தெரியல. இப்படி சின்ன சின்ன விஷயங்களையும் நோட் பண்ணி அதை ரசிக்கிறதே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இனி இதை நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்க முடியும். ஓகே, நார்மலா நம்ம வீடியோவை கன்டினியூ பண்ணலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு சாட்டர்டே, ஜெசிகாக்கும் ஆகாஷ்க்கும் ஸ்கூல் லீவு. வீட்டில் தான் இருக்காங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நானா எழுப்ப மாட்டேன், அவங்களா எழும்பட்டும்னு சொல்லி நல்லா தூங்கவும் விட்டுருவேன். பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் லஞ்சு கொஞ்சம் சூடாகவும் ஸ்பெஷலாகவும் கொடுக்கணும்னு நினைப்பேன். சண்டே எப்போவுமே எதிர்பாராதது எதிர்பாருங்கள்ன மாதிரி பிளான் பண்ணாத மாதிரி போயிடும். இப்போ அந்த சாட்டர்டே மட்டும் பிள்ளைங்களுக்கான நாள்ன மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தேவை என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்து பார்த்து பண்ணுவேன். முக்கியமா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். செடிகள் அந்த மழைக்கு முன்னாடியே கொஞ்சம் கட் பண்ணி விடணும்னு நினச்சேன். ஆனால் நிறைய மொட்டுக்கள் இருக்குது, இன்னும் கட் பண்ணலை. இது பூத்து முடிச்சதும் நல்ல கட்டையாக கட் பண்ணி விடணும். எப்போவுமே தீபாவளி அன்னைக்கு லைட்டாக ஒரு தூறல் தூரும், அதுக்கப்புறம் தொடர்ந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த வருஷம் தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சாச்சு. ஆகாஷ் எழும்பி வந்தாச்சு. அவனுக்காக ஏதாவது குடிக்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை தொடங்கினோன்னா ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா பிள்ளை நைட்டு சாப்பிட்டது காலையில் நம்ம வேலையை முடிக்கிறது வர பசியோடு இருப்பான். ஃபஸ்ட் அதனால பாலை காய்க்கலான்னு எடுத்து வைக்கேன். இந்த கிச்சனை நைட்டே க்ளீன் பண்ணி வைக்கிறது நீட்டாக இருக்கிறதுனால காலையில் வந்து எந்த க்ளீனிங் வேலையும் இருக்காது. டைரெக்டாக குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாலை காய்ச்சிட்டு குடிக்கிற சூடு ஆனதுமே அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு ஆற்றி கொடுத்தாலே ஆகாஷ் திருப்தியாக குடிச்சிட்டு போயிடுவான். இந்த பாத்திரங்கள் எல்லாமே நேற்று குட்டீஸ் ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டு வந்தது. ஈவினிங் வந்ததும் அது எல்லாமே கழுவி போட்டிருந்தேன். நல்லா காஞ்சிருக்கவும் செய்யுது. இதுக்கப்புறம் நம்ம டேப்பில் தண்ணி திறந்தோம்னா இதிலெல்லாம் தண்ணி பட்டு ஈரமாகும். அதனால ஃபஸ்ட்டு அதை எல்லாத்தையுமே தூர எடுத்துறதேன். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிற இந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வீட்டில் எந்த பொருளையும் வச்சு யூஸ் பண்ணவே மாட்டேன். பிள்ளைங்க கொண்டு போயிட்டு வரதை அப்படியே கழுகி காய வச்சு அதில் எடுத்து மூடி வைக்கிறது தான். அடுத்த நாள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடுறதுக்காக தான் அதை ஓப்பன் பண்ணுறது. ஸோ நல்லா ஈரம் ஆட விட்டுட்டு எடுத்து வச்சாதான் அது நல்லாயிருக்கும். இப்போவும் லைட்டாக நீர்த்துளிகள் இருக்குது, அதனால தான் பேஸ்கெட்ல எடுத்து வைக்கி. எங்க வீட்டு தண்ணி நல்ல உப்பு தண்ணிங்கிறதுனால சின்னதா ஒரு நீர்த்துளி இருந்து அதை நம்ம அப்படியே மூடி வச்சாலும் உப்பு கரை அப்படியே பிடிச்சிக்கிடுது. சாட்டர்டேங்கிறதுனால மீன் தான் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு என்ன மீன் வாங்கியிருக்கேன்னா கொஞ்சம் சூர மீனும் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் மஞ்சப்பாறை மீனும் வாங்கியிருக்கேன். மீன் ஊறுகாய் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்காக தான் சூர மீன் வாங்கியிருக்கேன். பாறை மீன் குழம்புக்காக வாங்கியிருக்கேன். ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி 2 கட் பண்ணியும் தந்திருக்காங்க. இன்னும் லைட்டாக க்ளீன் பண்ணா போதும். சிங்க் வெளியில ஓப்பன்ல இருக்கிறதுனால சன்லைட் அப்படியே மேல விழும். டைம் ஆக ஆக வெயில் அதிகமாகும், நிக்கவே கஷ்டமா இருக்கும். இப்போ காலையில இளம் வெயிலா இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கஷ்டமா தெரியாது. அதனால கொஞ்சம் டைம் எடுத்து ஃபர்ஸ்ட் மீனை மட்டும் கழுவிடலான்னு கழுவிட்டு இருக்கேன். இதுல இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு, விட்டமின் டி கிடைச்ச மாதிரியும் ஆச்சு. சூர மீன் துண்டு துண்டு மீனா தான் இருக்கு, ஆனா அந்த பெரிய சைஸ் அப்படியே பொரிச்சு ஊறுகாய் வச்சோம்னா நல்லா இருக்காது. அதுக்காக 4 நாளா கட் பண்ணி எடுக்கேன். நான் மீனை கழுகுறதுக்குள்ள மீன் குழம்புக்கான ஸ்பெஷல் மீன் குழம்பு மசாலா எப்படி திரிச்சேன்னு பார்க்கலாமா? என்னோட ஃப்ரெண்டு ஃப்ரூட்டி அவங்க அக்கா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்த ஸ்பெஷலான ரெசிபி தான் இந்த மீன் குழம்பு மசாலா. சொன்ன அளவுல வாங்கி வறுக்கத வறுத்து காய வைக்கிறத காய வச்சு திரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா எப்பவும் டேஸ்டா மீன் குழம்பு சாப்பிடலாம். இந்த குழம்பு மசாலாவை மீன் குழம்புக்கு தான் வைக்கணுங்கிறதும் இல்ல, புளிக்குழம்பு, வெங்காய குழம்பு, மட்டன், சிக்கன் சொல்லி எல்லா குழம்புக்கும் நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா காய வச்சு வறுத்து திரிச்சு அதை ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சோம்னா
3 months வரை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெஷலான மசாலாக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அளவுல சேர்த்துங்கிறத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. வத்தல் அதாவது காஞ்ச மிளகா ஒரு 300 கிராம், மல்லி 1/2 கிலோ, கடுகு 100 கிராம், சீரகம் 50 கிராம், பெருஞ்சீரகம் 50 கிராம், மிளகு 25 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், மஞ்சள் 50 கிராம், காயம் கட்டிக்காயம் ஒரு 10 ரூபாய்க்கு, வெந்தயம் 25 கிராம். மீன் குழம்புனாலே நல்ல காரசாரமா பார்க்க நல்ல கலர்ஃபுல்லா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு கையளவு காஷ்மீரி வெத்தலையும் உள்ள சேர்த்திருக்கேன். வத்தல்ல காம்பையும் கிள்ளிட்டு நல்லா சொலவல போட்டு வெயில்ல காய விடுதேன். இந்த பொருட்கள்ல கொஞ்சம் சூடு ஏறணும், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நான் சொன்ன இன்கிரீடியன்ஸ்ல மல்லியை மட்டும் மணவர வறுக்கணும். அதுக்காக இப்ப அதை பாத்திரத்துல சேர்த்திருக்கேன். தீய நல்ல மீடியம் ஃப்ளேம்லயும் வச்சு நல்லா கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். எல்லா இடமும் ஈவனா சூடாகணும், நல்ல ஒரு மணமும் வரணும். வறுத்த மல்லியும் கடையில கிடக்கும், ஆனா அதை விட பச்சை மல்லி வாங்கி நம்மளா வறுத்து சேர்த்தாதான் நல்லா இருக்கும். இப்ப மல்லி நல்லாவே வறுபட்டு பார்க்கவே தெரியும், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. வெயில்ல வாட வச்ச மற்ற பொருட்கள்லையும் நல்லாவே சூடு ஏறி இருக்கு. எப்பவுமே இந்த மசாலாக்களை கொஞ்சம் பல்கா இருக்கிறதுனால மிஷின்ல கொடுத்து திரிச்சிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இதோட மொத்த வெயிட்னு பார்க்கும்போது 1 kg வந்துடும். உங்களோட காரத்தை அனுசரித்து நார்மலான வத்தல்ல ஒரு கையளவு தூர எடுத்துட்டு அதுக்கு பதிலாக கூட நீங்கள் காஷ்மீரி வத்தலை உள்ள சேர்த்துருக்கலாம். காஷ்மீரி வத்தல் ஆப்ஷனல் தான், நான் அதை கலருக்காக மட்டும் தான் சேர்த்துருக்கேன். மசாலா அரிசி எல்லாம் திரிக்கிற மில்லு எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆகாஷை போய் சூப்பராக திரிச்சு வாங்கிட்டு வந்துடுவான். இப்பெல்லாம் ஆகாஷ் கொஞ்சம் வளர்ந்துட்டான், நம்ம தேவைகளுக்கு கடைக்கும் போக ஆரம்பிச்சிருக்கான். அவன் சாட்டர்டேல வீட்டில் இருக்கான்னு தெரிஞ்சாலே ஒரு செட் ஆஃப் வேலைகள் வச்சிருப்பேன். ஸ்கூல் டேஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும் வரதுக்கும் அவங்க டியூஷன் போகிறதுக்கும் படிக்கிறதுக்கு தான் டைம் சரியா இருக்கும். நம்மளுக்கு இப்படி ஹெல்ப் பண்ணக்க அவங்களுக்கு டைம் இருக்காது. அதனாலயே சாட்டர்டேயே இப்படி கொஞ்சம் பிளான் பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். அதே மாதிரி நடந்தும் போக மாட்டான், சைக்கிள் வச்சிருக்கிறதுனால ஈஸியா சைக்கிள்ல போயிட்டு வந்துருவான். அதே மாதிரி திரிக்கும் போது கவனிக்க வேண்டியது, மில்லுல சொல்லி திரிக்கணும். ஓமம்லாம் சேர்ந்த மசாலாவை திரிச்ச மிஷின்லயே இதை உடனே போட்டு திரிச்சாங்கன்னா இதோட ஃபிளேவரும் டேஸ்ட்டும் மாறிடும். ஆகாஷ் அந்த டீட்டெயிலாம் சொல்லி தான் அனுப்பி விடுறேன். கடையில் வந்து திரிக்க கொண்டு போகணும். போடா போ, ஓடி போ. நம்ம பிள்ளைங்கிட்ட ஒரு வேலையை சொல்லும் போது கெஞ்சுனா மிஞ்சுவாங்க, நம்ம கொஞ்சம் மிஞ்சினோம்னா அவங்க கெஞ்சுவாங்க. ஒரு வழியா போய் மசாலாவையும் திரிச்சிட்டு வந்துட்டான். நல்ல வாசமாவே இருக்கு. இதை இப்போ அப்படியே பாக்ஸ்ல போட முடியாது, ஏன்னா நல்லா ஹீட்டா இருக்கும். இப்படி கொஞ்சம் ஓப்பன் பண்ணியோ இல்லை கொஞ்சம் விரிச்சு போட்டோ கொஞ்சம் வாட விடணும். அதோட சூடு குறைஞ்ச பிறகுதான் நம்ம பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணணும். இப்போ சூப்பரா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான குழம்பு மசாலாவோ ரெடி. இதே மெஷர்மெண்ட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இது நெக்ஸ்ட் டே திரிச்சிட்டு வந்த மசாலா இப்ப நல்லாவே ஆறிட்டு, இது இப்ப அப்படியே வச்சு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா யூஸ் பண்ணவும் கன்வீனியன்டா இருக்காது. அதே சமயம் நாள் ஆக ஆக அதோட ஃபிளேவர் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். திரிச்ச மொத்த மசாலால இருந்து கொஞ்சத்தை தேவைக்கு மட்டும் ஒரு கண்டெய்னர்ல மாத்தி நம்ம டெய்லி எடுத்து யூஸ் பண்றதுக்காக கிச்சன் செல்ஃப்ல நம்ம வத்தப்பொடி மல்லிப்பொடி எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல இதையும் ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணவும் கன்வீனியன்டா இருக்கும். ஃபுல் மசாலாவையும் நல்ல ஃபிளேவர்ஃபுல்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டெய்னர்ல எடுத்த பிறகு மீதி இருக்கிற மசாலாவை நல்லா டைட்டா ரேப் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல மூடி வைக்கேன். இதுல காத்து போகாம இருந்தாலே இது நல்லாவே அப்படியே இருக்கும். ஃப்ரீசர்ல கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப் டு 6 months வரை நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவும் இதை கண்டெய்னர்ல தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிறதுல இருந்து காண்டியானதும் இதுல இருந்து எடுத்து ரீஃபில் பண்ணிக்கிடுவேன். கிளீன் பண்ண சூர மீனையும் பாறை மீனையும் நல்லா கழுகியே எடுத்துட்டேன். இன்னைக்கு வாங்கியிருக்க மீன் ரெண்டுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இப்போ உடனேவே இதை குக் பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குழம்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆற வச்சிருந்த பால் நல்லா எதை சூடில் இருக்குது.
ஆகாஷ்க்கு ஒரு கப்பு பாலை ஊத்தி கொடுத்துட்டோம்னா அவன் வயிறும் ஃபில் ஆயிரும். ஆகாஷ் இன்னைக்கு பனங்கற்கண்டு பால் தான் கேட்டிருக்கான். அதனால பனங்கற்கண்டு போட்டு பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணி கொடுக்க போறேன். ஜெசிகாக்கும் ஆகாஷ்க்கும் சின்னதுல இருந்தே இந்த பால் ஸ்மெல்லே பிடிக்காது. அதுக்காகவே பூஸ்ட் ஹார்லிக்ஸ்ன்னு ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணி அவங்கள பாலை குடிக்க வைப்பேன். இப்போ நாட்டு சக்கரை பனக்கற்கண்டுன்னு போட்டு கொடுத்து பழக்கின பிறகு இதுவே விரும்பி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஆகாஷ் மொபைல் பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. அவன் கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணுவான். பிள்ளைங்கள ஒரு விஷயத்துல ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அது மேல உள்ள ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். ஆர்வம் அதிகமாக அதிகமாக அதை எப்படி பண்ணலாம், பேரண்ட்ஸ்க்கே தெரியாம எப்படி பண்ணலாங்கிறத வரை யோசிப்பாங்க. ஸோ ஒரு டைம் கொடுத்து கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா 2 பேருக்கும் ப்ராப்ளம் இருக்காது. ஊறுகாக்காக க்ளீன் பண்ணி வச்சிருந்த சூர மீனை மசாலா போட்டு மேக்னேட் பண்ணிடலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி, உப்பு, வத்தப்பொடி 2 ஸ்பூன் சேர்த்த மசாலாக்கள் மீன்ல எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 to 40 நிமிஷம் முடிஞ்ச அளவுக்கு ஊற விட போறேன். நிறைய நேரம் ஊற வைக்கிறது மீன் பீஸ்ல உப்பு உரைப்பெல்லாம் நல்லாவே பிடிச்சுக்கிடும். இதுக்கப்புறம் பொரிக்க தான் போறோம். ஊறுகால சேர்த்த பிறகும் மீன் நல்லாவே டேஸ்டா இருக்கும். மீன் குழம்புக்கும் மீன் ஊறுகாக்கும் தேவையான சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் உரிச்சு எடுத்துறதேன். மீன்ல ஊறுகாய் வைக்கிறோம்னாலே மீன் பீஸ் ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஹார்டா இருக்கணும். அதுக்காக தான் சூறு மீனை செலக்ட் பண்ணிருக்கேன். அது நின்னும் வேகும், சீக்கிரமா உடஞ்சும் போகாது. இந்த சாட்டர்டே லீவ் இருக்கிறது தான் பிள்ளைங்க கூட நம்ம அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். பிள்ளைங்களுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாவும் இருக்கும். சண்டே வீட்டுல தானே இருக்காங்க அப்படின்னு யோசிப்பீங்க. எங்களுக்கு என்னமோ சண்டே பரபரப்பாவே போன மாதிரி இருக்கும். காலைல எழும்பி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோமா, மதியம் கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்த மாதிரி இருக்கும். ஈவினிங் மறுநாள் ஸ்கூலுக்கு ரெடியான மாதிரி இருக்கும். ஸோ இந்த சாட்டர்டே லீவ் கொடுத்தாங்கன்னா அதுதான் லீவா தெரியும். ஊறுகாய்க்கும் குழம்புக்கும் தேவையான அளவு வெங்காயமும் பூண்டு உரிச்சு கட் பண்ணியும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மேக்னேட் பண்ணி வச்சிருந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லயே வைக்கேன். ரொம்ப மொறுமொறுன்னு பொரிய வேண்டாம். வெளியில இருக்கிற மசாலா குக் ஆனாலே போதும். இருக்கிற மீனை ஃபுல்லுமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்து மாத்தி வைக்கேன். ஊறுகாக்குங்கிறதுனால மீன்ல எக்ஸ்ட்ரா தண்ணியும் நிக்க கூடாது. இது வேகும் போதே நிறைய தண்ணி வெளியில வரும். இருக்கிற எண்ணெயிலே அதுவும் ட்ரை ஆயிரும். ஊறுகாக்குங்கிறதுனால தண்ணி சேர்க்காம தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு அதை ரெடி பண்ணணும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மீன் துண்டுகள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல காஷ்மீரி சில்லி பவுடர், வெந்தய பொடி, அதாவது வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை நல்லா பொடிச்சு எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்த அந்த மசாலா கூட கொஞ்சம் தண்ணி விட்டு இதே மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டுதேன். இப்போ ஊறுகாக்காக பேன்ல கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் நல்ல ஹீட் ஆன பிறகு கடுகு சேர்க்கேன். அது பொரிஞ்ச பிறகு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சியையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் உள்ள சேர்த்துடுதேன். அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுதேன். சேர்த்த பூண்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனா ரோஸ்ட் ஆகணும். வெங்காயத்தோட கலரும் மாறணும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த மசாலா பேஸ்ட் இது கூட சேர்த்து கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுதேன். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் கொஞ்சம் கெட்டியும் ஆகணும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு தேவையான அளவு உப்பையும் உள்ள சேர்த்துருதேன். நம்ம அந்த மசாலால சேர்த்துருந்த தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா திக்கான பிறகு பொரிச்சு வச்சிருக்கிற மீனை உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுதேன். மீன்ல எல்லா இடத்துலயும் மசாலா நல்லா கோட் ஆகி கொஞ்சம் சூடேறின பிறகு ஒரு 1/4 கப் வினிகரையும் உள்ள சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். அது கொஞ்சம் கொதிச்சு மீனுக்குள்ள இறங்கின பிறகு ஆஃப் பண்ணிட்டு அதை ஆறவும் விடுதேன். இப்ப ஆற வச்சிருந்த ஊறுகாய் நல்லாவே ஆறி இருக்கு. பார்த்தாலே தெரியும் மசாலாவும் மீனுமா தான் இருக்குது. இதை இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் இல்லைன்னா செராமிக் பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் இல்லை ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணீங்க, தண்ணி படாமல் யூஸ் பண்ணீங்கன்னா 3 மாதம் வரை யூஸ் பண்ணலாம். இது இப்போ 3 நாளையிலேயே காலியாயிரும். இருந்தாலும் சூப்பராக மீன் ஊறுகாய் ரெடி. இப்போ நல்லாவே டைம் ஆயிட்டு பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைமும் வந்தாச்சு, பசிக்கவும் ஆரம்பிச்சிட்டு. இப்போ கொஞ்சம் ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோன்னா லஞ்சு சாப்பிட இன்னும் டைமும் ஆக்குவாங்க, லஞ்சை ஒழுங்காக சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் அவல் தான். சம்பா அவல் கூட துருவன தேங்காய், நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா எதை சூடாக இருக்க பாலையும் ஊற்றி
கொஞ்ச நேரம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நல்ல உதிரி உதிரியா சம்பா ரவலும் ரெடி ஆயிரும். உண்மையிலே இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கானது இல்ல, ஒரு ஸ்நாக்ஸா வேணா பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் டைம்ல தான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட வந்திருக்காங்க, அதனால தான் இப்படி கொடுக்கேன். இந்த சம்பா அவல்ல கெட்டி அவல்னா இன்னும் நல்லா இருக்கும். இந்த வெள்ளை அவலை விட இந்த சம்பா அவல் தான் எங்களுக்கு சாப்பிட நல்லா இருந்த மாதிரி இருக்கும். எப்பவும் இதுதான் வாங்குறது. இப்ப மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அவல் சூப்பரா இருக்குது. இதை இப்ப பவுல்லையும் மாத்திட்டு, எப்பவுமே அவல் கூட பனானா வச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ஏத்த பழம் தான் இருக்கு. ஃபுல் பழமா கொடுத்தா அவங்க ஃபுல்லுமா ஃபினிஷ் பண்றது கஷ்டம். அதுக்காக ஆளுக்கு பாதி பழம்னு பழத்தையும் கட் பண்ணி அவளோட சேர்த்து கொடுத்துருதேன். இந்த அவளோட பவளத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுனால வயிறும் ஃபில் ஆகும், கொஞ்ச நேரத்துக்கு வயிறும் பசிக்காது. நம்ம அதுக்குள்ள சூப்பரா லஞ்சையும் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளா ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டும் ரெடி. பிள்ளைங்களுக்கும் என்னவனுக்கும் சாப்பிட கொடுத்துருதேன். கொஞ்சமா எனக்கும் அவளை எடுத்து வச்சுட்டேன். திருப்தியா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் வேலைகளையும் ஸ்டார்ட் பண்ண போறேன். தொடர்ந்து கிச்சன்ல நின்று வேலை பார்க்காம அப்பப்போ இப்படி ஒரு ரெஸ்ட் ரொம்பவே முக்கியம். எப்படி ஒரு மைண்ட் கால்குலேஷன்லயே இதுக்கப்புறம் இதை செய்யணும்னு ஒரு ஷெட்யூல் படி வேலைகள் எல்லாம் முடிக்குமோ, அதே மாதிரி நமக்கும் ஒரு ரெஸ்ட் டைமை கண்டிப்பா வச்சுக்கிடணும். லஞ்ச் ரெடி பண்றதுக்காக சோறுக்கு தண்ணி வச்சுட்டேன், தேங்காவை உடைச்சு வச்சுட்டேன், மீன் குழம்புக்கு தேவையான புளியையும் ஊற வச்சுட்டேன். இப்போ உடைச்செடுத்த தேங்காவை கீரியும் எடுத்து வைக்கேன். ஒரு 2 துண்டு தேங்காய் இதுக்கு சரியா இருக்கும். நெக்ஸ்டா கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த கருவேப்பிலை எப்படி ஒரு வாசத்தை கொடுக்கும் குழம்புக்கு, அதே மாதிரி இந்த பச்சை மிளகாவும் நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். என்ன 2 பிளேட்லயா எடுத்து வைக்கேன்னு பார்க்காதீங்க. ஒன்று வந்து மசாலா அரைக்கிறதுக்கு, ஒன்று வந்து குழம்ப தாளிக்கிறதுக்கு. கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் கட் பண்ணி எடுத்து வைக்கேன். நீங்க அதே மாதிரி சால மீன்லாம் வைக்கும்போது மாங்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா அதை பொறுத்து ஊற வச்சிருக்கிற புளியோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. மீன் குழம்புக்கு அரைக்க போற மசாலா நல்லா சாஃப்டா அரைச்சு எடுக்கணும். துருவன தேங்காய்னா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு கீரி தான் எடுத்திருக்கேன், அதனால தேங்காவோட ஓட்டு பகுதியை நல்லா மெல்லசை இழைச்சி எடுத்துருதேன். அப்படியே கட் பண்ணியும் வச்சிருந்தேன். நெக்ஸ்டா நம்ம வீட்லயே வறுத்து அரைச்சி நல்ல மணக்க மணக்க வச்சிருக்கிற குழம்பு மிளகாய் தூள். உண்மையிலே இந்த குழம்பு மசாலா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும், வாசமே சூப்பரா இருக்கும். இதை டைரக்டா குழம்புல போடுறத விட இந்த தேங்காய் கூட சேர்த்து அரைச்சோம்னா இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மசாலாவில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், சின்ன வெங்காயம், ஸ்பெஷலான குழம்பு மசாலா, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு அடித்து எடுத்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுதேன். நான் எப்போவுமே புளியை ஊற வைக்கும் போது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வச்சு தான் ஊற வைப்பேன். மசாலா அரைக்கும் போது அந்த புளி தண்ணியை சேர்த்து தான் அரைக்கவே செய்வேன். இப்போ மசாலாவையும் அரைச்சாச்சு, குழம்பையும் ரெடி பண்ணிடலாம். எவ்வளோதான் ஃப்ரெஷ் மீனாக இருந்தாலும் சூப்பராக மசாலா அரைச்சாலும் மண்சட்டியில் வச்சாதான் மீன் குழம்பு இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பாத்திரத்தில் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ள சேர்த்து நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விடுதேன். எல்லாம் கொஞ்சம் உடஞ்ச பிறகு ஊற வச்சிருக்கிற புளியை கரைச்சி உள்ள சேர்த்து அதுக்கப்புறமும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருதேன். இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா மசிஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு அடிச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் உள்ள சேர்த்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் விட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து அடுப்புல வச்சு கொதிக்க விடுறேன். இப்ப இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு இதோட பச்சை வாசனை மாறி கொஞ்சம் திக்காகணும். இப்ப இது கொதிக்கட்டும். அதுக்குள்ள இங்க சோறுக்கு வச்ச தண்ணி நல்லாவே கொதிச்சுட்டு இப்ப அதுக்கு அரிசியை கலனி பசிச்சு உள்ள சேர்த்துடலாம். இன்னும் மீனை போட்டு குழம்பு வத்தி நல்லா கெட்டியாகி குழம்பு ரெடி ஆகுறதுக்குள்ள ரைஸும் குக் ஆயிரும். மதியம் எடுத்து வச்சு சுட சுட சாப்பிட்டதுக்கு சரியா இருக்கும். இன்னைக்கு லஞ்ச் வீட்டில தான் சாப்பிட போறாங்க பிள்ளைங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு கை அரிசி கூடுதலாவே போடுறேன். நான் எப்போ வீட்டுல சமைச்சாலும் எத்தனை பேருக்கு சமைச்சாலும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே பாத்துக்குவேன். எப்பவுமே இல்லன்னு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். எக்ஸ்ட்ரா இருந்தா கூட வெளியாட்களுக்கு கொடுத்துடலாம், இல்லன்னு இருந்தா வீட்டுல இருக்கிறவங்க கூட பட்னியா இருக்கிற மாதிரி இருக்கும்.
இப்ப நான் சாப்பாட்டுக்காக வாங்குற அரிசி ராதாகிருஷ்ணா பிராண்டு. நல்ல கொஞ்சம் நின்னும் வேகும். அதே மாதிரி சோற வடிச்ச பிறகும் நல்ல உதிரி உதிரியா இருக்கும். பொங்குன சோற குழம்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி மீதி இருக்க சோற தண்ணி ஊத்தி வச்சுட்டு மறுநாள் காலையில குடிக்க கஞ்சா குடிக்கவும் சூப்பரா இருக்கும். இங்க குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நல்லா திக்காகணும். கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேல வரணும். இந்த குழம்பு கொஞ்சம் இன்னும் நல்லா திக்காகி வத்துறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். கொதிக்கட்டும். ஆல்ரெடி இப்ப டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 12:30 ஆகுது. யாருக்கும் இன்னும் பசிக்கல. ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலைய பாத்துட்டு இருக்காங்க. என்ன வேணும் வெளியில வேலை இருக்குன்னு சொல்லி அவங்க நீட்டா கிளம்பவும் செஞ்சாச்சு. ஒரு 1 ஹவர் வெளியில வேலை இருக்குன்னு கிளம்பி போறாங்க. லஞ்ச் டைமுக்கு அவங்க திரும்பி வர கரெக்டா இருக்கும். அதுக்குள்ள நம்மளும் வேலைகளை முடிச்சிடலாம். ஜெசிகாவும் ரிலாக்ஸா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. கொதிக்க வச்ச மீன் குழம்பு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே கெட்டியா இருக்கு. மசாலாக்களோட பச்சை வாசனை எல்லாம் மாறி கொஞ்சம் திக்காவும் ஆயிருக்கு. இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மீனையும் உள்ள சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுறேன். ஆனா மீன் குழம்பு இதுக்கப்புறம் ஹை ஃப்ளேம்ல வைக்க முடியாது. இருக்கிறதுலே லோ ஃப்ளேம்ல வைக்கணும். மூடி வச்சு ஸ்லோ குக்கால தான் குக் பண்ணி எடுக்க போறோம். அதே மாதிரி மீனை இதுக்கப்புறம் ரொம்ப கிளறினாலும் உடைய ஆரம்பிச்சிரும். அதனால சேர்த்ததும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேம்ல மாத்தி வச்சிருந்தேன். இனியும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். இது அப்படியே இருக்கட்டும். வெயில் அதிகமா இருக்குன்னொடனே ஆகாஷ் கடையில போய் இளநீ வாங்கிட்டு வந்திருக்கான். எதுக்கு போதும் எனக்கு ஒண்ணு போதும். ஒண்ணு போதும் நீ குடி. ஆகாஷ் இப்போ ஏத்து போயிட்டான். எனக்கு என்னமோ அவன் சின்ன பையனா தான் தெரிவான். ஆனா அவன் செய்யற ஒரு சில விஷயங்கள் நம்மளை கேர் பண்றத பார்க்கும்போது வளர்ந்துட்டானோ அப்படின்னு நம்மளுக்கே தோணும். ஒருத்தங்களை கேர் பண்றதுலயும் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றதுலயும் ஆகாஷ் அப்படியே என்னவன் மாதிரியே தான் இருக்கான். இளநிய வாங்கி தந்து அதை வெட்டி குடிக்கவும் வச்சுட்டு அந்த இடத்தையும் கிளீன் பண்ணி விட்டுட்டான். ஆகாஷ் பண்ற இப்படி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே அம்மாவா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கா இருக்கு. வேக வச்சிருந்த சோறும் நல்லாவே வெந்துட்டு இப்ப சோறையும் வடிச்சு விட்டுறலாம். சோறு வடிச்சு பழகுனதுல இருந்தே இப்படி கிளிப்பு போட்டே சோறு வடிச்சு பழகியாச்சு. இதுனா பிளேட்டும் அசையாது, தண்ணி அங்கங்க லீக் ஆகாது, வடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எங்க வீட்ல எல்லாருக்குமே குக்கர்ல பொங்குற சோறை விட இதே மாதிரி வடிச்சு சாப்பிடுற சாப்பாடு தான் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். குழம்பும் நல்லா கொதிச்சு திக்காகி மீனும் நல்லா குக்காகி குழம்போட மேல பாத்தீங்கன்னா நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டு அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம் ஃபைனலா கொஞ்சம் கருவேப்பிலையும் மேல தூவி ஆஃப் பண்ணிட்டு மூடி வைங்க. குழம்பு சூப்பரா இருக்கும். இது அப்படியே உடனே எடுத்து பரிமாறுறத விட ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பரிமாறுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்கா குழம்பு சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். குழம்பையும் இறக்கி வச்சுட்டு வடிச்சு வச்சிருக்கிற சோறையும் நிமித்து எடுத்து வச்சுட்டேன்.
இப்போ எல்லாத்தையும் மாற்றி எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுறதேன். அப்படின்னா கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ரெடியாக இருக்கிற மீன் ஊறுகாவையும் எடுத்து வச்சிருந்தேன். அதே மாதிரி இருக்கிற சுடு தண்ணி ஜெசிகாவுக்கு தேவைப்படும். அதையும் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வைக்கேன். அப்படின்னா சுடு தண்ணி கெட்டி ஆகாமல் இருக்கும். எப்போவுமே ஜெசிகா எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு லாஸ்ட்டில் சுடு தண்ணி ஊற்றி குளிப்பா. அது முடியை இன்னும் சாஃப்ட் ஆக்கும். அதுக்காக எடுத்து இதை மாற்றி வைக்கேன். பிளான் பண்ண மாதிரி லஞ்ச் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயாச்சு. குக் பண்ணும்போதே இடையிடையே கிளீன் பண்ணதுனால கிச்சனுமே நீட்டா இருக்கு. கிச்சனை பத்தி நிறைய டீட்டெயில் கேட்கீங்க. நானும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கேன். கொஞ்சம் வேலைகள் பெண்டிங் இருக்கு. அதையும் முடிச்சுட்டு டீட்டெயிலா கிச்சன் டூரையும் உங்க கூட ஷேர் பண்றேன். ஜெசிகா மற்ற நாள் சும்மா நார்மலாக குளிச்சாலும் இந்த சாட்டர்டே வீட்டில் இருக்கும்போது ஒன்று ஏதாவது பேக் மாதிரி போட்டுட்டு ஹேரை வாஷ் பண்ண சொல்லுவேன். இல்லைன்னா நல்ல குளிர ஆயில அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க சொல்லுவேன். ஜெசிகாக்கு தலையில தேய்க்கிற எண்ணெய் நானா தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி எண்ணெய் காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த எண்ணெய் தேய்க்கிறது நல்ல குளுமையாகவும் இருக்கும். அதனால கொஞ்சம் நல்ல குளிர நுனி முடியிலிருந்து அடிமுடி வர நல்ல குளிர தேய்ச்சி நல்ல ஒரு மசாஜும் கொடுத்துட்டு ஒரு கொண்டை போட்டு வைக்கேன். இது இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக ஹேரை வாஷ் பண்ண சொல்லிடுவேன். அது ஊறுகா தானே. ஆகாஷ் போகும்போதும் வரும்போதும் ஊறுகாவை டேஸ்ட் பண்ணுறேன்னு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். 2 நேரம் கவனிச்சு 3வது நேரம் உங்ககிட்டையும் மாட்டி தந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போது 3 நாளைக்கு வர வச்சு யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஆனால் இது அப்படி போகாதுன்னு நினைக்கேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்குள்ள காலியாயிரும். மீன் குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து கலரும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மஸ்ட்டாக இதே மாதிரி மசாலாவை வறுத்து அரைச்சி காய வச்சு திரிச்சு பாருங்க. அதை வச்சு குழம்பும் வச்சு பாருங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் சேர்த்துருக்க மசாலாக்களோட அளவுகள் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த ஸ்கூல் டேஸில் என்னதான் நம்ம வகை வகையாக வச்சாலும் அறக்க பறக்கிற சாப்பிட்றதுல அளவோட அதோட ருசியை கூட டேஸ்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இன்னைக்கு ரிலாக்ஸாக உட்காந்து பொறுமையாக நல்ல திருப்தியாக சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. இப்போ தானே சொன்னேன் ஆகாஷ் கொஞ்சம் வளர்ந்துருக்கான்னு சொல்லிட்டு. சோறு எப்போவுமே தட்டில் எடுத்து வச்சதுமே ஃபஸ்ட்டு அதை மிக்ஸ் பண்ணி கேட்பான். நம்ம மிக்ஸ் பண்ண தானே சொல்கிறான்னு சொல்லி பிளேட்டை கையில் வாங்கி கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்ததும் அம்மா அள்ளி கொடுத்துருங்களேன்னு சொல்லி நைஸாக பேச மாற்றிடுவான். அதே மாதிரி ஊட்டி விடுறேன் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவான். அதனால நானும் சோம்பரப்படாமல் நல்லாவே அள்ளி கொடுத்துருவேன், திருப்தியாக சாப்பிடட்டும்னு சொல்லி. அதே மாதிரி ஆகாஷ் இன்னைக்கு என்கிட்ட சொன்னது, அம்மா டேஸ்ட்டாகவும் இருக்குது சூடாகவும் இருக்குது, சூடாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நான் நோட் பண்ண பிறகு தான் இந்த ஸ்கூலில் எப்படி சண்டே ஃபுல் லீவாக இருக்குதோ சாட்டர்டேவும் இதே மாதிரி லீவ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஆகாஷ் நல்லா திருப்தியாகவே சாப்பிட்ருந்தான். ஜெசிகாவும் குளிச்சுட்டு வந்து திருப்தியாக சாப்பிட்டா. என்னவனும் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்ச பிறகு நானுமே சுட சுட சோறு வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்ருக்கேன். இந்த மீன் குழம்பு ஸ்பெஷல் ரெசிபியை மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா திருப்தியாக சாப்பிட்ருக்கோம். மதியத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன தூக்கம். இனி 5 மணிக்கு அப்புறம் தான் வேலை. அதுவும் காஃபி மட்டும் தான் போட போகிறேன். டின்னருக்கு தோசை மாவு இருக்குது. இதே மீன் குழம்பு வச்சு டின்னரையும் முடிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். நான் இன்னொரு ரெசிபியோட இல்லை வித்தியாசமான ஒரு கான்செப்டோட டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.